வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தா லைட்டாக தூரிட்டு இருந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அடுத்து க்ளீனப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரைடே சித்ரா பௌர்ணமி இருக்கு இல்லையா, சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இப்போதும் பண்ணுவேன். விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். ஸோ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பெருசாக வந்து இப்படி அப்படின்னு கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். பட் வேறு ஏதாவது இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நெய் தீபம் வந்து போட்டால் போதும், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளால கோவிலுக்கும் போக முடியலன்னா வீட்லேயே விளக்கு போட்டு மனமாற சாமி கும்பிட்டா போதும். எங்கள் வீட்டில் இதை தான் சொல்லுவாங்க. பெருசாக நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆரம்பித்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனலி வீட்டை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு திருப்தி வரும் பாருங்கள், அம்மா அப்படி இருக்கும். ஸோ ஹால் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டாய் ரூம்க்கு வந்தால் மட்டும் எனக்கு அப்படியே தலைவலி வந்துருங்க. ஸோ இதை வந்து எவ்வளோ டைம் க்ளீன் பண்ணாலும் இவனுங்க எப்படியாவது இறச்சி கொட்டிடுவானுங்க. ஃபைனலி அதையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். பசங்க அப்படியே வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐயோ எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு பூ இல்லையே அப்படின்னு என் வீட்டுக்காரரும் வாங்கிட்டு வந்தார். பட் ஒரு இடத்துல கேட்டிருக்கிறேன், அந்த பூ கிடைச்சது அப்படின்னா எனக்கு இது ஒரு பெரிய பெரிய அதிசயம்தான். எனக்கு காட் கிஃப்ட் மாதிரி தான். கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கேட்டிருக்கேன், பார்ப்போம் எப்படி அப்படின்னுட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.